இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா கௌதம் சொன்ன பிளான் படி கொட்டேஷனை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. இலக்கியாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இலக்கியா ஒரு சபதம் ரெடி ஆகிட்டாங்கன்னா அதில் ஜெயிச்ச முடியாத அளவுக்கும் தூங்கவே மாட்டாங்க. அதுலேயும் கௌதம் இப்போ ஜெயிலில் இருக்கார். இந்த டெண்டருக்காக தான் கௌதம் ஜெயிலுக்கே போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இலக்கியா பார்த்து சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே மூஞ்சில் கரியை பூசுறதுக்கு இலக்கியா இப்போது பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இலக்கியா பல முறை கௌதம் டெண்டர் விஷயத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இலக்கியாவும் களத்தில் இறங்கி விஜய் நம்ம எப்படியாவது கௌதம் சொன்ன மாதிரியே டெண்டரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக டெண்டருக்கான கொட்டேஷன் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த கொட்டேஷன் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வராங்க. இது ஏற்கனவே பைரவிக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இலக்கியா மட்டும் இந்த டெண்டரில் ஜெயிச்சிட்டா அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த இலக்கியாவை கையில் பிடிக்கவே முடியாது. ஏற்கனவே கௌதம் அவளை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இதில் மட்டும் அவள் ஜெயிச்சிட்டானா அப்புறம் ஆஃபீஸ் பொறுப்பு எல்லாத்தையும் அவள்கிட்டே கொடுத்துருவான். ஏற்கனவே இந்த சொத்து எல்லாத்தையும் கௌதம் தான் பார்த்துட்ருக்கான். இந்த இலக்கியா சொத்து யாருக்கும் போகக்கூடாதுன்னு நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்கா. அதனால் கண்டிப்பாக இந்த இலக்கியா ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு பைரவிக்கு ஒரு எண்ணம். ஏன்னா பைரவிக்கு இலக்கியாவை பிடிக்காது. இலக்கியா ஜெயிச்சிட்டானா அப்புறம் இந்த வீட்டில் இருக்க எல்லோரும் நம்மளை விட அவள் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படி மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் நம்பர் 1 நான் தான், அது நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற கௌரவத்துக்காக பைரவி அஞ்சலியை கூப்பிட்டு எப்படியாவது டெண்டரில் இலக்கியா ஜெயிக்காமல் தடுக்கணும் அஞ்சலி, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லு அஞ்சலி அப்படின்னு பைரவி அஞ்சலிக்கிட்ட பேசுகிறாங்க. அஞ்சலி ஒன்று, ஆண்டி நானும் கேள்விப்பட்டேன் ஆண்டி, அந்த இலக்கியா டெண்டரில் ஜெயிக்கிறதுக்கு கொட்டேஷன்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கலாம். போகிற பக்கம் பார்த்தா அந்த இலக்கியா ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா ஆண்டி, அதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஆண்டின்னு சொல்லும்போது, என்ன பிளான் அஞ்சலி சொல்லு அஞ்சலி. தாட்சாயின் ஒன்று, நான் சொல்கிறேன் பைரவி, இங்கே பாருங்கள், இலக்கியா உங்களுக்கு எங்களுக்கும் பொதுவான எதிரி. அதனால் இந்த டெண்டர் விஷயத்தில் இலக்கியா ஜெயிக்கக்கூடாதுன்னு நானும் தான் ஆசைப்பட்றேன். நீங்கள் மட்டும் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இலக்கியா டெண்டரை ஜெயிக்காமல் நாம் தடுத்துடலாம் அப்படின்னு தாட்சாயின் சொல்ல பைரவி முதல்ல யோசிக்கிறாங்க. ஆனால் பைரவி டக்குன்னு யோசிச்ச விஷயம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இலக்கியா ஜெயிக்கக்கூடாது, அவ்வளோதான், யார் ஜெயிச்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயி ஐடியாவுக்கு ஒத்துக்கிறாங்க பைரவி. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இலக்கியா எப்போ வருவான்னு காத்துட்ருக்காங்க. இலக்கியா வந்ததும் கௌதம் சொன்ன மாதிரி கொட்டேஷனை கொண்டு போய் சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இதை பார்த்தா பைரவி உடனே கால் பண்ணி தாட்சாயிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி இலக்கியா வந்த உடனே அந்த கொட்டேஷனை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு ரூமுக்கு போயிட்டான்னு சொல்லவும் தாட்சாயி ஒன்று, அப்படியா, நான் நினச்சேன் பைரவி, எனக்கு தெரியும் அவள் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு, நான் உங்கள்கிட்ட மதியமாக ஒரு கொட்டேஷன் கொடுத்தால அந்த கொட்டேஷன் கவர் எடுத்துகிட்டு போங்க, இலக்கியா வச்ச கவர் எடுத்துகிட்டு இந்த கவரை மாற்றி வச்சுருங்க. அப்படி மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த டெண்டர் நடக்கிற இடத்துல இலக்கியா கொண்டு போய் அந்த கொட்டேஷனை கொடுத்தா கண்டிப்பாக இலக்கியாவால் அந்த டெண்டரில் ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் நீங்கள் நான் ஆசைப்பட்ட மாதிரி இலக்கியா அந்த டெண்டரில் தோற்றுருவா அப்படின்னு இங்கே தாட்சாயி சொல்லுவாங்க. இலக்கியாவோட தோக்கடிக்கணுங்கிறதுக்காக பைரவி என்ன பண்ணுவாங்க, சரிங்க நீங்கள் சொன்னபடியே கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பைரவி பொறுமையாக எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு பார்த்துட்டு இலக்கியா ரூமில் போய் பார்க்குறாங்க, ஜானு ரூமில் பார்க்குறாங்க. ஓகே எல்லாம் தூங்கிட்டாங்க, இப்போ நம்ம போய் அந்த கொட்டேஷனை மாற்றிடலான்னு சொல்லிட்டு பைரவி போய் கொட்டேஷனை மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் தான் இலக்கியா தூத்துருவான்னு பைரவிக்கு நம்பிக்கை வருது. ஸோ பைரவி போய் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலைல தாட்சாயி கால் பண்ணி, பைரவி என்னாச்சு, அந்த கொட்டேஷனை மாற்றிட்டிங்களா? நீங்கள் சொன்ன மாதிரியே கொட்டேஷனை மாற்றி வச்சுட்டேன், இலக்கியா ரெடி ஆகிட்டு இருக்கா, எப்படி இலக்கியா ரெடி ஆகி உனக்கு அப்புறமா அந்த கொட்டேஷன் எடுத்துகிட்டு நேராக அந்த ஸ்பாட்டு தான் வருவா, மீதியை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு தாட்சாயி ஃபோன் வச்சுறாங்க. இலக்கியா உடனே குளிச்சுட்டு பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்டு ஜானுவை கூப்பிட்டு, அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை, நான் அந்த டெண்டரில் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு சொல்லி என்னை ப்ளஸ் பண்ணுங்க அத்தைன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஜானு கையிலேருந்து கொட்டேஷன் வாங்கிக்கிட்டு இலக்கியா கிளம்புவா. ஆனால் இலக்கியா போகிறத பார்த்து பொறுக்க முடியாத பைரவி, இலக்கியா நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, என் வார்த்தையை மீறி போகிறல, நீ வேணா பாரு, பிஸ்னஸில் எனக்கு உன்னை விட ரொம்ப அனுபவம் அதிகம், நீ எதுக்குற ஆள் யார் தெரியுமா, அந்த எஸ்எஸ்கே நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பிஸ்னஸ்மேன் கிடையாது, அவன் கௌதமுக்கே டஃப் கொடுத்தவன். அப்படி இருக்கும்போது நீ என்னமோ நேற்று கற்றுக்கிட்டு இன்றைக்கி போய் எஸ்எஸ்கே ஜெயிக்கலாம்னு நினைக்கிற, அது நடக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, உனக்கெலாம் ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும், இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கியா சொல்லு பார்க்கலாம், அதுவும் டெண்டர் ஜெயிக்கிற அளவுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ண அளவுக்கு நீ வந்துட்டியா? இங்கே பாருங்க அண்ணி, நான் என்ன சொல்கிறேன் பார்த்துக்குங்க, இவள் போய் இந்த டெண்டரில் அசிங்கப்பட்டு கௌதமுடைய பேரை கெடுத்துட்டு வரலாம்னு பாருங்களேன் அப்படின்னு பைரவி சொல்ல இலக்கியா ஒன்று, இங்கே பாருங்கள், என்னை பற்றி நீங்கள் தப்பாக கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க, நான் கௌதம் மனைவி இலக்கியா, புரியுதா, எனக்கு கௌதம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. அது மூலயமா நான் இந்த கொட்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கொட்டேஷன் ரெடி பண்ணிக்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக என்னுடைய பிளான் படி
இந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கியா பேசிட்டாங்க கிளம்பிடுறாங்க. பைரவி கால் பண்ணி தாட்சானிகிட்ட, தாட்சானி நான் நேற்று எடுத்த கவரில் இருந்த கொட்டேஷன் அமௌண்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? இருக்கு பைரவி. அதை விட கம்மியாக தானே கோட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் பைரவி, அதை விட ₹1 கம்மியாக கோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் இலக்கியாட்ட கொடுத்துருக்க அமௌண்ட்டில் அதிகமான அமௌண்ட் போட்டிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இலக்கியா வளர்ந்து டெண்டரில் ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அந்த இலக்கியா நம்ம முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க தான் போகிறா. நீங்கள் ரெடியாக இருங்க சந்தோஷப்படுறதுக்கு. இன்றைக்கி நைட் நம்ம எல்லாரும் சேர்த்து ஒரு பார்ட்டி எஸ்எஸ்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாட்சானி ஃபோன் வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா தாட்சானி எஸ்எஸ்கே ரெண்டு பேரும் டெண்டர் நடக்கிற இடத்துக்கு காரில் வராங்க. இலக்கியாவும் அப்போ தான் காரில் போய் இறங்குறாங்க. இறங்கின உடனே தாட்சாயினி அப்புறம் எஸ்எஸ்கே அஞ்சலி 3 பேரும் இலக்கியாவை பார்த்து, என்ன இலக்கியா டெண்டரில் கலந்துக்கு வந்திருக்கியா? ஓ கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டியா? பரவாயில்லையே, உனக்கு கொட்டேஷனோட ரெடி பண்ண தெரியுதா? ஆனால் என்ன பண்ணுறது, கொட்டேஷன் ரெடி பண்ணால் போதுமா என்ன? டெண்டர் ஜெயிச்சிடலாமா? டெண்டரில் கலந்துக்கிறதுக்கே ஒரு திறமை வேணும், அதுக்குன்னு ஒரு தகுதியும் வேணும். தகுதியும் இல்லை, உன்கிட்ட திறமையும் இல்லை. நீ எப்படி டெண்டர் ஜெயிக்கலான்னு சொல்லி நம்பிக்கை வந்திருக்குன்னு தெரியல. ஆல் த பெஸ்ட் நீ தோக்கிறதுக்கு அப்படின்னு தாட்சானி சொல்ல, இலக்கியா அவனு இங்கே பாருங்கள், டெண்டரில் நீங்களும் கலந்துக்க தான் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து டெண்டர் தரப்போகிறது யாருக்கும் புரியுதா? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னமோ டெண்டர் யாருக்கு வரப்போகுதுன்னு முன்கூட்டியே கணிச்சு வச்சுருக்கீங்க. பாவம், நீங்கள் தான் முட்டாளாக போகிறீங்க. இந்த டெண்டர் கண்டிப்பாக கௌதம் பேரில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கௌதம் பேரில் தான் கிடைக்க போகுது. இந்த டெண்டர் நான் ஜெயிக்க தான் போகிறேன். என் முன்னாடி அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு நீங்கள் போக தான் போகிறீங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே எஸ்எஸ்கே தாட்சானி 2 பேரும் சிரிக்கிறாங்க. விடு தாட்சாயினி, அணைய போகிற தீபம் கொஞ்சம் பிரகாசமாக தான் எரியும். அது மாதிரி தான் இலக்கியா. எப்போதுமே இலக்கியாவுக்கு வாய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நமக்கு தெரியாதா என்ன? நீ வா, இதாக இருந்தாலும் டெண்டர் முடிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்டுவார் எஸ்எஸ்கே தாட்சானி அஞ்சலி. 3 பேர் போயிட்டு கொட்டேஷன்லாம் கொடுத்து வெயிட் பண்ணுறாங்க. அங்கே இலக்கியாவும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த டெண்டர் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும்போது பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட்டு, கௌதம் பேரில் டெண்டர் கன்ஃபார்ம் ஆகுது. அதை பார்த்தோன்னே எஸ்எஸ்கே சம்மதிச்சு. எஸ்எஸ்கேவுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி சாத்தியம்? நம்ம வச்ச கொட்டேஷன் லிஸ்ட்டை இலக்கியா வேணா கொடுத்துருக்கா, அதில் எப்படி அவருக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது? ஒன்றுமே புரியலன்னு அப்படியே அதிர்ச்சி நிற்கும்போது இலக்கியா வந்து, என்ன எஸ்எஸ்கே என்ன, நாம் தான் பைரவி வச்சு நேற்று நைட்டு இலக்கியா அடி பண்ண கொட்டேஷனை எடுத்துட்டோமே, அப்படி இருக்கும்போது இலக்கியா எப்படி இந்த கொட்டேஷனில் ஜெயிச்சான்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த கொட்டேஷனை அங்கே கொண்டு வச்சா கண்டிப்பாக நீங்கள் பைரவி மூலயமா இந்த கொட்டேஷன் எடுத்துருவீங்க அப்படின்னு எனக்கு ஏற்கனவே கௌதம் சொல்லிட்டாரு. அதனால தான் கௌதம் சொன்ன மாதிரி டம்மியாக ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி பூஜை ரூமில் வச்சேன். நான் ரெடி பண்ண கொட்டேஷனை நானே வச்சுக்கிட்டேன். அவர் கௌதம் சொன்ன மாதிரியே நீங்கள் பைரவி ஆண்டி மூலிமா அந்த கொட்டேஷனை மாற்றி வச்சிங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாச்சும் நீங்கள் சந்தோஷப்படணுமே அப்படின்னு தான் எதுவுமே தெரியாத மாதிரி நானும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அமைதியாகவே இருந்தேன். ஆனால் நான் ரெடி பண்ண அந்த அமௌண்ட்டை தான் இங்கே நான் கொட்டேஷனாக கொடுத்தேன். எனக்கு இப்போ டெண்டர் கிடச்சிச்சு. ஆக மொத்தம் என்றைக்குமே நல்லவங்களை கெடுக்கணும்னு நினச்சா கடைசியில் கெட்டு போக போகிறது கெட்டவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இதுக்கு தான் ரொம்ப ஓவராக ஆடக்கூடாது. ஆடினா கடைசியில் இப்படி தான் அசிங்கப்பட்டு நிற்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த டெண்டரை கைப்பற்றணும் அப்படின்னு தான் கௌதம் மேலே போலியாக ஒரு கடத்தல் கேஸை பதிவு பண்ணி உள்ளேயும் தள்ளினீங்க. டெண்டர் ஜெயிச்சிடலான்னு ஆசைப்பட்டீங்க. லாஸ்ட்டில் டெண்டரில் ஜெயிக்காமல் தோற்று போய் இப்போது அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. அதே மாதிரி கடத்தல் கேஸ்லேயும் இந்த கடத்தலுக்கும் கௌதமுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நிரூபித்து அதுக்கு காரணமும் நீங்கள் தான் சொல்லி கண்டிப்பாக உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாமல் நான் ஓய மாட்டேன். கௌதம் நிரபதின்னு வெளியே கொண்டு வராமல் விடவும் மாட்டேன். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய அங்கேருந்து கிளம்ப செம்ம கடுப்பில் எஸ்எஸ்கே தாட்சானி 2 பேரும் என்ன பண்ண தெரியாமல் செருப்பாக அடித்த மாதிரி நிற்கிறாங்க ரோட்லேயே.